இன்று நேற்று முளைத்த காளானாக இருக்கிற இந்த நாமல் ராஜபக்சவுக்கு இந்த கருத்தை சொல்லக்கூடிய துணிச்சலை கொடுத்ததில் சுமந்திரன், சம்பந்தன், இந்த அரியநேத்திரன், இந்த கயவர்கள், இந்த இனப்படுகொலையாளிகளை பாதுகாப்பதற்கு கொடுத்த ஆதரவு, அந்த துணிச்சல் தான் இன்று நாமல் ராஜபக்சவுக்கு இந்த திமிரை கொடுத்திருக்கிறது. கொழும்புக்கு வந்திறங்கிய அந்த தமிழ் தலைவர்களை குதிரை வண்டியில் ஏற்றி குதிரையை கலட்டி விட்டு தோளிலே குதிரைகள் போன்று இழுத்தார்கள் இந்த சிங்கள தலைவர்கள், பண்டாரநாயக்கா உள்ளிட்ட சிங்கள தலைவர்கள். அந்த அளவுக்கு தமிழனிடம் கடமைப்பட்டிருந்தார்கள், பயந்திருந்தார்கள். ஆனால் இன்று 1.5 லட்சம் தமிழ் மக்களை கொண்டவர்களை இந்த தமிழ் தலைவர்கள் சொல்லுகின்ற இந்த அடிமைகள் எங்களுக்கு எல்லாம் தார என்று சொல்லி இருக்கிறார், ரகசியமாக எல்லாம் இருக்கின்ற எங்களுடைய மக்களுக்கு கதை சொல்லி அவருக்கு வாக்கு போட சொல்லி சொல்லக்கூடியவர்கள் தான் இவர்கள். மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி. மேக்ஸ் கிளீனை தரும் 3 கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி 30 ரூபாய் மேக்ஸ் சேமிப்புடன். 25 வருடங்களாகவே தமிழர்களுக்கு உரிமை கொடுக்க மாட்டோம் என்று தான் சொல்லி வந்திருக்கிறார்கள். குறிப்பாக சிங்கள மக்களுக்கு அவர்கள் எப்பொழுதுமே அந்த நேர்மையான கருத்துக்களைத்தான் சொல்லி வருகின்றார்கள். அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களில் அவர்கள் எப்பொழுதுமே இது ஒரு பௌத்த நாடு, சிங்கள நாடு, இதை பேணி பாதுகாப்போம் என்ற அடிப்படையில் தான் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களை வெளியிட்டு வந்திருக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு சூழலிலே இந்த ரணில் விக்ரமசிங்க அவனுடைய தேர்தல் விஞ்ஞாபனமும் சிங்கள பௌத்த நாடு என்பதாகத்தான் இருந்திருக்கிறது. வடகிழக்கில் 1000 புத்த விகாரைகளை அமைப்போம் என்பதாகத்தான் இருந்திருக்கிறது. சஜித் பிரேமதாஸ் அவனுடைய விஞ்ஞானமும் அதுவாகத்தான் இருந்திருக்கிறது. சஜித் பிரேமதாசாவும் புத்த சாசன அமைச்சராக இருந்த பொழுது நீராவியடி பிள்ளையார் கோயிலிலே அந்த முற்றத்திலே ஒரு பௌத்த பிக்குவினுடைய சவம் எரிக்கப்பட்டது. அது அவருடைய அனுமதியோடு, அவருடைய ஆலோசனைகளோடு, வழிகாட்டல்களோடு தான் அந்த சவம் எரிப்பு சம்பவம் நடைபெற்றது. ஒரு இந்து ஆலய வளவுக்குள் போட்டு அதை எரித்து தமிழர்களை போட்டு எரிப்பது போன்ற ஒரு செயல்பாடு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணத்திலே நாவல்குழியிலே ஒரு சட்டவிரோத விகாரை ரயில்வே எல்லைக்குள் கட்டப்பட்டிருந்தது. அதற்கு எதிராக பிரதேச சபையில் வழக்குகள் போடப்பட்டிருந்த பொழுது அந்த வழக்குகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ரயில்வே திணைக்களத்தோடு பேசி புத்த சாசன அமைச்சினூடாக ஒரு ஆவணத்தை அந்த விகாரைக்கு சொந்தமான ஆவணமாக அனுப்பி அந்த விகாரை நீதிமன்றத்தினால் தடுக்கப்படுகின்ற நிலைமை தவிர்க்கப்பட்டது என்பது இவர் புத்த சாசன அமைச்சராக இருந்த பொழுதுதான் நடைபெற்றிருந்தது. ஆகவே அனுரகுமார திசாநாயக்காவை பற்றி சொல்ல தேவையில்லை. மிக மோசமான இனவரை கொண்ட ஒருவர். தமிழர்களை 1.5 லட்சம் தமிழர்களை இறுதிப் போரிலே அழித்தொழிப்பதற்காகவே பல்லாயிரக்கணக்கான சிங்கள இளைஞர்களை திரட்டி இராணுவத்திற்கு கொடுத்திருந்த ஒரு கொலைவரை பிடித்த ஒரு கூட்டத்தினுடைய ஒரு தலைமை சக்தியாக அவர் இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வடகிழக்கை வழக்கு போட்டு பிரித்த ஒரு மிக கர்ண கொடூரமான இனவரியர்கள். அவர்கள் எல்லோருடைய நிலைப்பாடுகளுமே அதுதான். இதில் நாமல் ராஜபக்சவனுடைய நிலைப்பாடு ஒரு புதிய நிலைப்பாடு கிடையாது. இதற்காகத்தான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் 6வது தமிழர்களுக்கு உரிமை கொடுக்க போகிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே எழுதி உங்களுடைய சொந்த மக்களுக்கு, சிங்கள மக்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் இந்த தோல்வியடைந்த ஒட்டியாட்சியை ஒழிக்கப் போகிறோம், சமஸ்தியை கொண்டு வரப் போகிறோம் என்பதனை தேர்தல் விஞ்ஞாபனம் ஊடாக வெளிப்படுத்தி விட்டு வாருங்கள் என்று சொல்வது. அதற்காகத்தான் நாங்கள் அதனை சொல்கின்றோம். சரி, அதற்கெல்லாம் அப்பால் இன்று நேற்று முளைத்த காளானாக இருக்கிற இந்த நாமல் ராஜபக்சவுக்கு இந்த கருத்தை சொல்லக்கூடிய துணிச்சலை கொடுத்ததில் சுமந்திரன், சம்பந்தன், இந்த அரியநேத்திரன், இந்த ஸ்ரீதரன் உட்பட தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்திலே போட்டியிட்டு 10ஆம் ஆண்டு, 15ஆம் ஆண்டு, 20ஆம் ஆண்டிலே வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். விக்னேஸ்வரன் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். ஏனென்று சொல்லி சொன்னால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு குற்றவியல் விசாரணையை நடத்துவதற்கான அதிகாரங்கள் இல்லை என்பது நன்றாக தெரிந்த பிற்பாடும் தொடர்ச்சியாக உள்ளக விசாரணைக்குள் பொறுப்பு கூறலை முடக்கி சர்வதேச விசாரணை வேண்டாம் என்று சொல்லி இனப்படுகொலையாளிகளை பாதுகாக்கின்ற செயல்பாடிலே இவர்கள் எல்லோரும் கூட்டாக செயல்பட்டு வந்தவர்கள். குறிப்பாக இந்த இனப்படுகொலையாளி கோட்டாபய ராஜபக்ச 2019ஆம் ஆண்டு பதவியேற்ற பிற்பாடு ஜனாதிபதியாக இருக்கிற பொழுது 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திலே இலங்கை தொடர்பாக ஒரு தீர்மானம் வந்த நிலையிலே அந்த சந்தர்ப்பத்திலேனும் பொறுப்புக்கூறல் விவகாரத்தை மனித உரிமைகள் பேரவையில் இருந்து வெளியே எடுத்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற முயற்சியை எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மிக தீவிரமாக முன்னெடுத்து கொண்டிருந்த பொழுது எங்களுடைய தேசிய அமைப்பாளர், எங்களுடைய கட்சி செயற்பாட்டாளர்கள், எங்களுடைய மாவட்ட அமைப்பாளர் துஷாந்தன், எங்களுடைய மாவட்ட அமைப்பாளர் குமாரராஜா சார் உட்பட எங்களுடைய கட்சி சார்ந்தவர்கள் தாயகத்திலும் எங்களுடைய தாயகத்தில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள், புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடுகளை ஏற்றுக்கொண்ட தரப்புகள் எல்லாம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை நோக்கி கொண்டு செல்வதற்கு முயன்ற போது அப்பொழுது கூட 19ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடக்க இருந்த ஜெனீவா தீர்மானத்தில் கூட இவர்கள் கடிதம் எழுதினார்கள். தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி
வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் இருந்த அவர்களுடைய அனைவரும் அறுதி பெரும்பான்மை கொண்ட தலைமை சக்தி என்று குறிப்பிட்டு கடிதம் எழுதப்பட்டது. ஜெனீவாவிலே கொண்டு வரப்படுகிற தீர்மானம் என்ன வடிவத்திலேனும் நிறைவேற்றப்பட வேண்டும். அது தமிழர்களுக்கு எதிராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஜெனீவாவில் எங்களுக்கு இலங்கை தொடர்பாக ஒரு தீர்மானம் வேண்டும் என்று. ஏனென்றால் இலங்கை தொடர்பாக ஒரு பிடியை வைத்துக் கொள்வதற்கு அமெரிக்காவுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு தீர்மானம் இருந்தால் போதும். அதில் தமிழர்களை அறுத்து கறிவோ சட்டியிலே போட்டு சமைத்து பேரினவாதிகள் உண்பதாக இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. அவ்வாறான தீர்மானம் வந்தால் போதும். இந்த கயவர்கள் இந்த இனப்படுகொலையாளிகளை பாதுகாப்பதற்கு கொடுத்த ஆதரவு, அந்த துணிச்சல் தான் இன்று நாமல் ராஜபக்சவுக்கு இந்த திமிரை கொடுத்திருக்கிறது. தங்களுக்கு எதுவும் நடக்காதுன்னு சொல்லி 1920களிலே முஸ்லீம்களுக்கு எதிரான படுகொலைகளில் ஈடுபட்டமைக்கு எதிராக பிரித்தானியாவிலே வந்து வழக்கு போடப்பட்டிருந்தது. அந்த வழக்கிலே இங்கிருந்து சென்ற தமிழ் தலைவர்கள் வாதாடி அந்த சிங்கள தலைவர்களை பாதுகாப்பாக மீட்டு கொண்டு வந்த பொழுது அந்த நன்றி கடனுக்காக கொழும்புக்கு வந்திறங்கிய அந்த தமிழ் தலைவர்களை குதிரை வண்டியில் ஏற்றி குதிரையை கலட்டி விட்டு தோளிலே குதிரைகள் போன்று இழுத்தார்கள் இந்த சிங்கள தலைவர்கள், பண்டார நாயக்கா உள்ளிட்ட சிங்கள தலைவர்கள். அந்த அளவுக்கு தமிழனிடம் கடமைப்பட்டு இருந்தார்கள், பயந்திருந்தார்கள். ஆனால் இன்று 1.5 லட்சம் தமிழ் மக்களை கொன்றவர்களை இந்த தமிழ் தலைவர்கள் சொல்லுகின்ற இந்த அடிமைகள் ஜெனீவா வரை சென்று சர்வதேச விசாரணை இல்லாமல் மீட்டிருக்கிற நிலைமையிலே துரத்தி அடிக்கிறார்கள் எங்களுடைய மக்களை என்று சொல்லிச்சுன்னா எங்களோட மக்கள் சிந்திக்க வேண்டும். இவர்கள் தான் எங்களுடைய மக்களுடைய நலன்களுக்காக இன்று வாக்கு கேட்டு அலைகின்றார்களா? பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார்களா? இவர்கள் தான் அரசோடு பேசுகின்றார்களா என்பதை எங்களுடைய மக்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும். ஆகவே நாமல் ராஜபக்ச இன்று அந்த கருத்தை பேசுகிறார் என்று சொல்லி சொன்னால் அவர் சீன சார்பானவர் என்பதற்காகத்தான் இன்று ஊடகங்கள் அதை பெருமைப்படுத்துகின்றன. இவரே இன்று இந்தியாவினுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு ஒத்துழைக்கக்கூடிய ஒருவராக அவர் இருப்பாராக இருந்தால் அவர் தந்திரமாக சிங்கள மக்களுக்கு அப்படி சொல்லிவிட்டு பதவிக்கு வந்த பிறகு அவர் எங்களுக்கு எல்லாம் தார என்று சொல்லியிருக்கிறார், ரகசியமாக எல்லாம் இருக்கென்று எங்களுடைய மக்களுக்கு கதை சொல்லி அவருக்கு வாக்கு சொல்லக்கூடியவர்கள் தான் இவர்கள். 2010ஆம் ஆண்டில் பொன்சேகாவுக்கு வாக்களிக்க சொன்னவர்கள் தானே. ஆகவே இது எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.